அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்தவரை இந்த திருப்தி, இந்த கண்டென்ட்மென்ட் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்களை அவர் மனதில் வைத்திருக்கிறார். அந்த ரெண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்னு, அன்டிஸ்டர்ப்ட் சாட்டிஸ்பாக்சன். அன்டிஸ்டர்ப்ட் சாட்டிஸ்பாக்சன், சலனமே இல்லாத, தொந்தரவே இல்லாத ஒரு திருப்தி. இன்னொன்று, அக்செப்டிங் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் என்னை பொறுத்தவரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பது பவுலினுடைய வாதமாய் அது காணப்படுகிறது. அன்டிஸ்டர்ப்ட் சாட்டிஸ்பாக்சன் பவுல் என்ன சொல்றார்? அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? ஐ எம் நாட் டைவர்டட். கர்த்தர் இந்த பாதையில போன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் போறேன். பட்டணங்கள் தோறும் உனக்கு காவல் உண்டு என்று ஆவியானவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், சந்தோஷமா அந்த பாதையில் நான் போகிறேன். ஐ எம் நாட் டைவர்டட். இல்ல, இந்த காவலுக்கு நான் தப்பு வைக்கணும், யூதர்கள் கைக்கு தப்பு வைக்கணும், பிரச்சனை விட்டு ஓடி போகணும் என்று நான் என்ன செய்கிறது இல்லை, நான் சிந்திக்க போகிறது இல்லை. ஏனென்றால் எனக்குள்ளே சலனம் இல்லாத ஒரு திருப்தி எனக்குள்ளே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லி சொல்லலாமா? அது ஒரு நாள்ல வந்துடல, ஒரே ராத்திரியில வரல, அது பெரிய ப்ராசஸ். கிறிஸ்துவோடு நெருங்கி நடக்க 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 பவுல் சொல்லுகிறார், இந்த திருப்தி எனக்குள்ள என்ன செய்கிறது, ஆழமாய் வருகிறது. இன்னொன்று, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே வருகிற திருப்தி என்று சொன்னால் எதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை. ஒரு கிறிஸ்தவனுக்கு அது இருக்க வேண்டும். நல்லவைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு அல்லது வாழ்ந்திருக்கும் பொழுது மட்டும் கர்த்தரை துதித்து, தாழ்ந்திருக்கும் பொழுது குறை சொல்லுகிற மனப்பான்மை, கேள்வி கேட்கிற மனப்பான்மை ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தாழ்வை போல உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பரிபூர்ணப்படவும் தெரியும், பசியாக இருக்கவும் தெரியும். எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லி சொல்ல முடியும்?